ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலக சக்தி வாய்ந்த அரசியல் மாற்றங்களுக்கு ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் என்று பார்க்கலாம். ரஷ்யா அமெரிக்கா இடையிலான அலாஸ்கா உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்ற சந்திப்பு உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. ஆனால் எந்த விவரங்களையும் வெளிப்படுத்தாமல் பத்திரிகையாளர்களின் கேள்விகளை தவிர்த்தனர். பொதுவாக நீண்ட உரைகளில் திறம்பட பேசும் ட்ரம்ப் கூட இம்முறை கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் புறக்கணித்தது கவனிக்கப்பட்டது. இருவரது சந்திப்பு குறித்து ரஷ்ய அரசு தொலைக்காட்சி RU24 இயல்பாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் அலாஸ்கா உச்சி மாநாட்டில் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த புதிய தடைகளும் அறிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டது. உக்ரைன் போருக்கு தீர்வு காணவோ இடைநிறுத்தம் ஏற்படுத்தவோ எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும், இருப்பினும் சந்திப்பு பலனளித்தது என்று இரு தலைவர்களும் கூறியதாகவும் ரஷ்ய ஊடகம் தெரிவித்தது. புட்டினுடனான சந்திப்புக்கு பிறகு ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய ட்ரம்ப், உக்ரைன் போர் விவகாரத்தில் மிக முக்கியமான 1 அல்லது 2 பிரச்சனைகள் மட்டும் இன்னும் தீரவில்லை என்று கூறினார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதில்தான் தீர்வு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தனிப்பட்ட முறையில் பேசியதாகவும், பிரச்சனைகளை தீர்க்க புட்டின் விரும்புகிறார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். Yeah, I did actually after our speeches. He made a very good speech and I also finished it up, and afterwards we spoke. Right after that, we spoke very sincerely. I think he wants to see it done. சந்திப்புக்கு பிறகான ட்ரம்பின் இந்த கருத்து அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவில் புதிய மாற்றங்கள் வரக்கூடும் என்பதற்கான சிக்னலாக கருதப்படுகிறது. இதனிடையே ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அலாஸ்காவின் அங்கோரேஜ் நகரில் பேரணி நடைபெற்றது. உக்ரைன் போருக்கு தீர்வு காணவோ இடைநிறுத்தம் ஏற்படுத்தவோ எந்த உடன்பாடும் எட்டப்படாதது தங்களுக்கு புதிதல்ல என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.